கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் காலை தியானத்திற்காக நாம் வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு குறுகிய ஒரு தியானம் இது. நீங்களும் என்னோட கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உங்களிடத்தில் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் சொல்லி நாம் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். காலை தியானத்திற்கு நாம் அதை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் என்னோட கூட இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிப்பின்னு சொன்னால் நமக்கு அது மிகுந்த ஒரு உற்சாகமுள்ளதாக இருக்கும். இந்த உண்மை சொல்லும் பொழுது நம்ம அனைவருக்குமே ஒரு பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா உண்மைன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் பொய். உண்மைன்னா நமக்கு ரொம்ப கசப்பானது, பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிடுறோம், பொய்யை தான் நம்ம விரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். நாமும் உண்மையை ஒரு சில இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்கும்போது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்லியிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் தான் என்று பார்க்கும்போது அவர் நிரூபித்திருக்கிறார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம்னு சொன்னால், நாம் பாவிகளாக இருக்கையிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் குமாரனாக அந்த பூமியிலே பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிக்கும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வார் சிலுவையில அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் பரலோகத்தில் வீற்று கொண்டிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். தன்னுடைய வார்த்தையை அவர் செய்து முடித்து உண்மை உள்ளவர் சொல்லி நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிற ஜனமாகிய நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை குறித்து நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, வேதாந்தத்தில் நிறைய தேவனுடைய தாசர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், அநேகர் இருந்திருக்கிறார்கள், அநேகர் உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் நம்ம உண்மை உள்ளவா இருக்கணும்னு சொன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தகப்பனுடைய குணாதிசயம் தான் நமக்கு இருக்க முடியும். நாம் ரட்சிக்கப்படும் முன்பதாக நாம் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு நமக்கு தகப்பன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். தகப்பனுடைய குணாதிசயம் தான் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அங்கே இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்பக்கூடியவராக அங்கே காணப்படுகிறார். நம்ம உண்மையை நாம் பேச வேண்டும், உண்மையை நாம் செய்யணும்னு சொல்லி இயேசுக்கு சொல்றார். இது உதாரணமாக இதை நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் பார்ப்போம்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு ஊமையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த பரலோகத்தை குறித்து ஒரு ஊமையை கர்த்தர் இயேசு சொல்றார். மத்தேயு 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் சொன்னா நமக்கு நன்றாக தெரியும்ல. அந்த தாளந்தை வாங்கினவர்கள் சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். தாளந்தை கொடுத்து அந்த அதிகாரி அங்கே ஊருக்கு போகிறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அங்கே அந்த 5 தாளந்தை வாங்கினவன் இன்னும் 5 தாளந்தை அங்கே சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். 2 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தை எங்க சமர்ப்பிக்க பார்க்கிறோம். 1 தாளந்தை வாங்கினவன் அதை மண்ணில் பொய்த்து வைத்தான். அந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஊழியக்காரன் இந்த 5 தாளந்தை வாங்கினவன் இருக்காங்களோ, அவருக்கு கொடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அந்த எஜமான் அதுக்கு சொல்றார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றார். உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, நாம உண்மையா இருக்கும்போது நமக்கு நல்ல மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. மிக முக்கியமாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா
நம்மளை வந்து பார்ப்பாங்க, எப்படி இவன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி பார்ப்பான். அப்போ தான் தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்படக்கூடியதாக காணப்படுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உண்மை உள்ளவர்களாக கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் சொல்லி நம்ம வேதத்தை நாம் பார்க்கிறோம். அநேகத்தின் பேரில் அதிகார வைப்பேன் சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்ம அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழும் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உண்மையை சொல்லி பார்க்கும்போது நம்ம அதிகத்தோட கை கொள்ள முடியல. நம்ம விழுந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தேவன் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை என்னிடத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அந்த 2 தாளந்தை வாங்கினோமும் அந்த இன்னும் 2 தாளந்தை பண்ணணும். நாம் இதை கடைசி அப்படியே பார்க்கும்போது இல்லாத நேரத்தில் எடுத்து இருக்கிறத கொடுக்குறான்னு சொல்லி தேவன் அங்கே சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம இங்கே கடைசி பகுதியில் வாசிக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு உதாரணமாக அங்கே இருக்கிறது. நாம் உண்மை உள்ளவர், கொஞ்சத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல அப்பா பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். இது நீதி, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம உண்மையை பின்பற்றும் போதுதான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். தேவனுடைய குணாதிசயத்தை மக்களிடத்துல நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையை அங்கே நாம் உண்மையாக இருக்கும்போது தான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். தேவன் யார் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் உண்மையாக இருக்கும்போது தான். அப்படியே நம்மளை பற்றி பின்னாடி பேசுவோம், எப்படி இந்த விஷயத்தில் இவ்வளோ உண்மையாக சில காரியம் உண்மையாக சொல்கிறான், அப்படியே ரொம்ப இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம், ஆனால் வந்து உண்மையாக சொல்கிறான் சொல்லி சில காரியம் பின்னாடி பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ யோசிப்போம், இவங்களாம் கிறிஸ்டின் போல இருக்கு, அதான் அவனுக்கு அந்த உண்மை சொல்கிறான். அப்போனா அவன் அந்த யோசிக்கிறது பேசுறதுனாலே அப்போ நேரடியாக அந்த கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அங்கே போகக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு பார்த்தா நம்ம உண்மை உள்ளவராக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார், உண்மையாக செய்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை பாதுகாப்பது வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நாம் ஏன் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்குன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தமான வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல கடைசி பகுதி நாம் பார்க்கும்போது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரண பரிந்திய வரைக்கும் நம்ம உண்மையா தாங்க இருந்தாகணும், வேற நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து நமக்கு மரணம் வருகிற வரைக்கும், அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் உண்மையுள்ளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறார். நாம் உண்மையுள்ளா மாத்திரமே இருக்க முடியும். நாம் அதே தடவை நம்ம விழுந்துடுறோம். ஆனா நாம் விழாதபடி தேவன் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தை தேவனை நோக்கி பார்த்து, தேவன் எப்படி உண்மையா இருந்தார்ல, தேவன் அவருடைய மகத்துவத்தோடு மாட்சிமையோடு ஒரு வல்லமையோடு இந்த பூமிக்கு வரல. நம்ம யோசிக்கலாம், அவர் இருந்துட்டார் சொல்லி. அப்படி இல்லை, சாதாரண மனிதனாக எண்ணியும் நம்ம எல்லாரையும் போல மாம்சமும் ரத்தமுமாக இந்த பூமியில வந்தார். அவருக்கும் அடிச்சாங்க, அவரையும் துன்புறுத்தினாங்க, கேலிகள் செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க, அவருக்கு வியாகுலம் வந்தது, அவமானப்பட்டார். ஆனா அவரு கோபப்படலை, திட்டலை, உண்மையாக இருந்தார். நான் என்று ஒப்பு கொடுத்தார். அவர் சரீரத்தில் இந்த ரத்தம் வந்தது, கல்வாரிசியில் ரத்தம் வந்தது இல்லை, நம்மளே போல. இப்ப நம்மளுக்கு அடிப்பட்டார் ரத்தம் வர போல அவருக்கு என்ன பண்ண ரத்தம் வந்தது. அந்த வேதனையும் வலியும் அங்கே தாங்கி கொண்டார். அவர் உண்மையுள்ளவராக அந்த கல்வாரிசியில காமித்தார். நான் ஏன் இதை நம்ம தியானிக்கிறோம்னா, அவர் உண்மையுள்ளவராக நமக்காக அங்கே செய்து முடித்து விட்டு போயிருக்கிறார். அப்ப நம்மளும் உண்மை உள்ளவராக தான் இருக்கணும். உண்மை உள்ளவர்களாக தான் நம்ம ஜீவிக்க முடியும். நமக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமான ரத்தத்தின் கீழாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். உண்மை உள்ளவருடைய பிள்ளைகள் நாம் உண்மை உள்ளவராக தான் வாழ்ந்து ஆக வேண்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வேத பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மீண்டுமாக நாம் இந்த உண்மை உள்ளவர்களை குறித்து நாம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் வேதத்தில் நீங்களும் வாசித்து பாருங்கள். அது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் முன் செல்லும் பொழுது நம்முடைய பெருமையோ நம்முடைய காரியங்களோ வெளிப்படுத்துவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம்தான் அங்கே மகிமைப்படும். நிச்சயமா அவர் நாமம் மகிமைப்படும். அவர் நாம மகிமைக்கென்று நாம் வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.